காதோரம் சுருண்ட முடி, காதில் அவள் அசைவுக்கு ஏற்ப ஆடும் கம்மல், மெல்லிய இதழ், அதை அடிக்கடி சுவைக்கும் நாக்கு, நீண்ட கழுத்து. ஆகா, இது இப்படியே போனால் அவ்வளவுதான். அவள் பேச்சை இடைமறித்து, விஷ்ணு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஸ்ரீ, சார் நீங்கள் இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். விஷ்ணு, அம்மா தாயே, மறுபடி என்னால் கடி வாங்க முடியாது என்று கிளம்பினான். ஸ்ரீ, அப்பா போதும்டா சாமி என்பது போல கண்களை உருட்டினாள். அவன் சிரித்து கொண்டே போனான். இந்த இரண்டு பெண்களின் நிலை, இவ்வளவு நாட்கள் இவர்களின் போராட்டம் இப்போது விஷ்ணுவுக்கு தெளிவாக புரிந்தது. அஜய் சென்னைக்கு காலை விமானத்தில் வந்திறங்கினான். வீட்டுக்கு போய் அம்மா கோபத்திலே கத்தினான். லலிதா, என்னடா வந்ததும் வராததுமா கத்துற? அஜய், அம்மா சாருலதாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயமா உங்ககிட்ட சொன்னேன் இல்லை? லலிதா, ஆமாம் சொன்னேன். ஆனால் நான் என்ன சொன்னேன் சொல்லு? அஜய், டிஎன்ஏ பரிசோதனை பண்ண சொன்னீங்க. லலிதா, ரிசல்ட் வந்தது. நீ அந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னு என்கிட்ட ஒரு காப்பி இருக்கே. அப்புறம் நீ என்ன பண்ணணும்? வேற ஒருத்தன் பெத்த குழந்தைக்கு நான் அப்பா ஆக முடியாதுன்னு சொல்லிட்டு நந்தினியை கல்யாணம் பண்ணிக்கணும். சரியா? அதுதானே நம்ம டீல். அஜய், உங்ககிட்ட இருக்கிற ரிசல்ட் தப்பாக இருந்தால்? லலிதா, எப்படி தப்பாக இருக்க முடியும்? லேப் வச்சிருக்கவன் என்ன நம்ம விரோதியா? எதுக்காக தப்பாக ரிசல்ட் கொடுக்க போகிறான்? அஜய், அவன் நம்ம விரோதி இல்லை, உங்கள் நண்பன். நான் வேறு இடத்துல எடுத்த ரிப்போர்ட் பார்க்குறீங்களா? இந்தாங்க. அவன் கையில் இருந்த ரிப்போர்ட் வீசி எறிந்தான். அதில் திவ்யா அஜயோட பொண்ணுதான்னு உறுதியாக இருந்தது. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத லலிதா, என்னடா சொல்லுற என்று அதிர்ந்தாள். அஜய், 6 வருஷம் கழிச்சும் என்னை இன்னும் முட்டாளாக ஆக்குறீங்களா? நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிருக்கணும். உங்கள் பையன் என்ன பண்ணுவான்னு. அந்த லேப் மேலே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணினால் எங்கே தப்பு நடந்திருக்குன்னு தெரிஞ்சிடும். சத்தம் கேட்டு விஸ்வநாத் வந்தார். அம்மா பையனுக்குள்ள ஏதோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டவர் இன்னும் தெரிந்து கொள்ள அமைதியாக நின்றார். லலிதா, தெரிஞ்சுக்கோ, அதை பற்றி எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. உன்னை பெத்தவளை விட அவள் உனக்கு உயர்வாக போயிட்டா இல்லை? என்னையே எதிர்த்து பேசுகிற, எப்படி சொல்லி கொடுத்திருக்கா? அஜய், மறுபடி அவளையே குறை சொல்லுறீங்க. இப்போ அவள் ஹாஸ்பிட்டலில் உயிர் போகிற நிலைமையில் இருக்கா. அதுக்கு யார் காரணம்னு நான் தெரிஞ்சிக்க வேண்டாமா? லலிதா, என்னமோ குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி என்கிட்ட விசாரணை பண்ணுற. அஜய், ஆமாம், நீங்கள் தான் குற்றவாளி. விஸ்வநாத், அஜய், இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசக்கூடாது. பெத்தவளை எதிர்த்து பேசுகிற, வெளியே போ. அஜய், ஆமாம், நான் வெளியே தான் போக போகிறேன். ஒரு 5 வயசு குழந்தை, அதுவும் நம்ம வீட்டு குடும்ப வாரிசை கொலை பண்ண துணிஞ்சவங்க கிட்ட எனக்கு என்ன வேலை? நான் ஒரேடியாக போகிறேன், திரும்ப வரமாட்டேன். அதை சொல்ல தான் வந்தேன். எனக்கு என்னோட பொண்டாட்டி குழந்தைன்னு ஒரு குடும்பம் இருக்குது. அதை நான் கொல்ல முடியாது, நான் காப்பாற்றணும். ஏன்னா என்னோட குடும்பத்துக்கு விரோதியை நீங்கள் தான். ஆனால் அவங்களை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நானும் அழிஞ்சு போயிடுவேன். விஸ்வநாத், அஜய், நீ சொல்லுறது ஒன்றுமே புரியலைடா. உனக்கு ஒரு குழந்தை இருக்கா? எங்கேடா இருக்கா? அஜய், நீங்கள் அம்மா கிட்டேயே கேளுங்க. ஆனால் என்னோட குழந்தை இருக்கிற இடத்தை சொன்னால் உடனே அவளை கொலை செய்ய ஆள் அனுப்புவாங்க. அப்புறம் நான் தான் உலகத்திலே மோசமான அப்பா என்று சொல்லி திரும்பி வெளியேறினான். விஸ்வநாத், அஜய் நில்லடா. அஜய் அவன் பின்னாலே போனவர் நெஞ்சை பிடித்து கொண்டு சாய்ந்தார். அஜய் அப்பா விழுந்ததும் தூக்கி கொண்டு காரில் கிடத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டி போனான். விஸ்வநாத்துக்கு ஹார்ட் அட்டாக். தீவிர சிகிச்சைக்கு பின் அவருக்கு பயமில்லை என உறுதி செய்த பின் அஜய் கிளம்பினான். லலிதா, எங்கே போகிற? அஜய், என்னோட குடும்பத்தை பார்க்க போகிறேன். லலிதா, அப்போது நாங்கள் எல்லாம் யாரடா? அப்பா உடம்பு முடியாமல் இப்படி இருக்காரு, ஆனாலும் உனக்கு அவளை பார்க்க போகணுமா? நீ எங்கேயும் போக வேண்டாம். அஜய், மிஸ்ஸஸ் லலிதா, நான் அவர் நல்லா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறேன். விஜய்க்கு ஃபோன் பண்ணிட்டேன், அவன் வந்து பார்த்துப்பான். லலிதா, ஓ, அம்மானு கூப்பிட மாட்டீங்களோ? உன்னை பெத்தவ நான். உனக்கு இவ்வளவு இருக்கும்போது என்னோட திமிரை காட்டுறேன்டா. பெத்தவ வயிறறிஞ்சால் நீ நல்லா இருப்பியா? பார்க்குறேன். அஜய் எதையும் காதில் வாங்காமல் போய்விட்டான். லலிதா நந்தினிக்கு ஃபோன் செய்தாள். நந்தினி, சொல்லுங்க ஆண்டி. லலிதா, உனக்கு அஜயை கல்யாணம் பண்ணிக்கிற நினைப்பு இருக்கா இல்லையா? ஏன் உன்னால் அவளை உன் வசம் வச்சுக்க முடியலை? அவள் பின்னாடியே தான் போவேனும் போயிட்டான். நந்தினி, அப்படியா? சரி, நான் பார்த்துக்கிறேன். அவளுடைய வக்கிர மனம் சிந்தனையை ஆரம்பித்தது. அஜய் அன்றே பறந்து ஹாஸ்பிட்டலுக்கு சென்றான். அங்கே ஹாஸ்பிட்டலில் வெளியே விஷ்ணுவின் நெஞ்சில் தூங்கி கொண்டிருக்கும் திவ்யாவை தூக்கி கொண்டு, என்னடா வெளியே உட்கார்ந்திருக்க? விஷ்ணு வெளியே துரத்திட்டாங்க. லேடிஸ் விஷயம் என்று உதட்டை பிதுக்கி கொண்டான். அஜய் அவன் அருகில் உட்கார்ந்தான். விஷ்ணு, நீ போன விஷயம் என்னாச்சுடா? அஜய், அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்.
விஷ்ணு ஐயையோ, எப்படி திடீர்னு பிரச்சனை பண்ணினியா? அஜய் என்ன பண்ண சொல்லுற? வேற வழி இல்லை, சத்தம் போட்டேன். அவர் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துட்டா. நவ் ஹி இஸ் ஆல்ரைட். விஷ்ணு ஏதாவது பயந்துட்டு நீ எடுத்த முடிவில் பின் வாங்காத, உறுதியாக இரு. அஜய் டேய், எவ்வளவு நாள் இப்படி ஹாஸ்பிட்டல் ஹோட்டல்னு இருக்கிறது? ஒரு வீடு பாரு, லதாவை அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம். விஷ்ணு டேய், உன்னால் எப்படி பார்த்துக்க முடியும்? எப்பவும் பிஸ்னஸ்னு பறந்துட்டே இருக்கிறவன் நீ, மறுபடி 3 பேரையும் தனியே விடுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. அஜய் அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான். ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லேன். விஷ்ணு மறுபடி சாருலதாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் உன்னோட இங்கே இருக்கிற பிஸ்னஸ் கவனி, பெருசாக பண்ணு. நீ அவ கூட இருக்கிறது முக்கியம். மற்ற பிஸ்னஸ் வாரம் ஒரு முறை போய் பாரு. அஜய் முயற்சி பண்ணுறேன், நீ முதல்ல வீடு பாரு. விஷ்ணு சரி, இன்னைக்கு நைட் ஸ்ரீயையும் திவ்யாவையும் நான் கூட்டிகிட்டு போகிறேன். அஜய் டே, நான் சொன்ன விஷயத்தை பற்றி யோசிச்சியா? விஷ்ணு என்னோட கல்யாண விஷயம் அம்மா கிட்ட கேட்டு சொல்லுறேன். அதுக்கு தானே இன்னைக்கு ஸ்ரீயை கூட்டிகிட்டு போகிறேன். அஜய் சூப்பர் பிளான் என்று அவன் கையை இழுக்க விஷ்ணு உதறினான். அஜய் கையில் என்னாச்சுடா? விஷ்ணு அந்த ஸ்ரீன்னு ஒரு ராட்சசி கடிச்சிட்டாடா. நடந்தவை எல்லாம் கூறினான். அஜய் கண்ணில் மறுபடியும் கண்ணீர். அஜய் என்னால் எவ்வளவு பயம் அவங்களுக்கு. வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லை. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காள் பார்த்தியா? அவளோட பயத்திலேருந்து அவளை வெளியே கொண்டு வர்றது எப்படின்னு தெரியலை. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குடா. விஷ்ணு சரி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பேசி உன்னோட மனசை அவளுக்கு புரியவை. அஜய் ரூம் கதவு திறந்தது. ஸ்ரீயும் ஒரு பெண்மணியும் வெளியே வந்தார்கள். ஒரு 50 ரூபீஸ் கொடுங்க என்று விஷ்ணுவிடம் கேட்ட அவள் நிமிர்ந்து அங்கிருக்கும் அஜயை பார்த்து பயந்தாள். அந்த பெண்மணி கன்னடம் கலந்த தமிழில், அம்மா 50 பத்தாது, இந்த மாதிரி வேலைக்கு யார் வருவா? 100 கொடுமா. அஜய் என்ன வேலை? அந்த பெண்மணி பின்ன அந்த பேஷண்ட் வீட்டுக்கு தூரமாகி பெட் ட்ரெஸ் எல்லாம் ரத்தம், அதை சுத்தம் பண்ணதான். அஜய் அதிர்ச்சியில் ஒரு நிமிடம் கால்கள் வலு விழுந்து முழங்கால் மடங்கி கீழே விழப்போனவனை விஷ்ணு தாங்கி பிடித்தான். விஷ்ணு தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து 500 ரூபாய் நோட்டை கொடுத்து, நீ போமா, மறுபடி ஏதாவது வேணும்னா ஹெல்ப் பண்ணுமா என்று அனுப்பினான். ஸ்ரீ இல்லை, நான் தான் கவனிக்காமல் விட்டுட்டேன், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் என்றவளை விஷ்ணு அமைதியா இரு என்பது போல சைகை செய்தான். அஜய் ஸ்ரீயை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் என்றான். ஸ்ரீக்கு என்னவோ போல இருந்தது. அஜய் கையில் இருந்த குழந்தையை ஸ்ரீயிடம் கொடுத்துவிட்டு சாரு ரூம் உள்ளே போனான். ஏனோ அவனுடைய லதா அமைதியாக படுத்திருந்தாள். அஜய் லதா மென்மையாக அழைத்தான். அவள் மேலே சுழலும் மின்விசிறியை பார்த்து கொண்டிருந்தாள். அஜய் லதா, என்னை மன்னிக்க மாட்டியா? அவள் எதுவும் பேசவும் இல்லை, பார்வையை திருப்பவும் இல்லை. இந்த இறுக்கமான சூழ்நிலையை தளர்த்த விஷ்ணு உள்ளே புகுந்தார். விஷ்ணு சாருலதா, நான் இன்னைக்கு நைட் ஸ்ரீயையும் திவ்யாவையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உன் கூட அஜய் இருப்பான். சார் உங்களுக்கு ஏன் அண்ணா சிரமம்? விஷ்ணு எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்டு தான் ஒரே ட்ரெஸ்ஸோடு சுற்றிட்டே இருக்காங்க. சார் எங்களை கவனிக்க கூட ஆள் இருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஜய்க்கு நெஞ்சில் முள் குத்துவது போல இருந்தது. சாரு ஸ்ரீ, நீ அண்ணனோட போயிட்டு வந்துடு. ஸ்ரீ சாரு நீ என்று சொல்லி வார்த்தையை முழுங்கி விட்டார். அஜய் நான் பார்த்துக்கிறேன். சாரு அதுக்கும் ஒன்றும் பேசலை. விஷ்ணு நான் போய் சாப்பிட வாங்கிட்டு வரேன். அஜய் வா போகலாம். அவர்கள் போனதும் இருவரும் யோசனையில் ஆழ்ந்தார்கள். ரொம்ப நேரம் இருவரும் ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. அவர்கள் மனதில் கேள்விகள் நிறைந்து இருந்தது. ஆனால் இருவருக்கும் பதில் ஒன்றும் தெரியவில்லை. எப்பவும் போல அமைதியை ஸ்ரீயே கலைத்தாள். ஸ்ரீ சாரு நீ என்ன பண்ண போற? சாரு தெரியலை. அவனை மறுபடி பார்த்ததோடு இருந்திருக்கலாம். அவனை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருக்க கூடாது. எப்படி அவனோட அம்மாவுக்கு எதிராக அவனை நிற்க வைக்க முடியும்? அவன் அம்மா மேலே எவ்வளவு பாசமாக இருந்தான். நான் விலகி போய் இருக்கணும். ஸ்ரீ இப்போ அவர் உன் கழுத்திலே தாலி கட்டிட்டார். சாரு 6 வருஷமாக ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ரொம்ப வெறுக்கிறேன். உன்னையும் திவ்யாவையும் இழந்திடுவேனோ என்கிற பயம். உன்னை அவனுங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா நான் குற்ற உணர்ச்சியிலே கண்டிப்பாக செத்து போயிருப்பேன். அன்னைக்கு அவனுங்க என்னை அடித்த அடி ஒவ்வொன்றுக்கும் அஜய் ரொம்ப அடிமனசு ஆழத்திலிருந்து வெறுக்கிறேன் என்று அழுதாள். ஸ்ரீ வெறுக்கிறேன்னு ஏண்டி அலற? உன்னால் அவரை வெறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ, எல்லாம் சரியாயிடும்.
சார், என்னால் வாழ்க்கை முழுவதும் பயந்துக்கிட்டே வாழ முடியுமா? ஸ்ரீ, அவர்கிட்ட நீ பேசு. உன்னோட கேள்விக்கு விடை உனக்கு அவர் தருவார். நீ ஒன்றுமே சொல்லாமல் அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? இல்லை, எவ்வளவு நாள் இருக்க முடியும்? சார், ரொம்ப நாள் இல்லை. எனக்கு உடம்பு சரியானதும் நாம் கிளம்பிடலாம், யாருக்கும் தெரியாத இடத்துக்கு. வெளியே நின்று இவர்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த இருவரும் அதிர்ந்து போனார்கள். இருவரும் கையில் சாப்பாட்டுடன் உள்ளே நுழைந்தனர். இவர்களை பார்த்ததும் அவர்களும் அமைதியானார்கள். அஜய் தூங்கி கொண்டிருந்த குழந்தையை தூக்கி கொண்டு, திவ்யா குட்டி எழுந்துக்கோ, நாம் சாப்பிட்டு தூங்கலாம் என்று எழுப்பினான். திவ்யா எழுந்து கண்ணை கசக்கி கொண்டு அப்பா என்றாள். அஜய் தன்னோட கையை கழுவி கொண்டு திவ்யாவுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான். அஜய், ஸ்ரீ, என்னை பார்த்துக்கிட்டே இருக்காமல் நீயும் லதாவும் சாப்பிடுங்க என்றான். சார், எனக்கு வேண்டாம், நீ சாப்பிடு ஸ்ரீ. அஜய், கவலைப்படாத ஸ்ரீ, லதாவுக்கு நான் ஊட்டி விட்டுக்கிறேன். சார், ஸ்ரீ நீயே ஊட்டிவிடு என்றதும் அஜய் சிரித்து கொண்டான். விஷ்ணு, என்னமோ பண்ணுங்க. அவர்கள் சாப்பிட்டு முடிந்ததும் ஸ்ரீயையும் திவ்யாவையும் கூட்டிக் கொண்டு விஷ்ணு கிளம்பினான். அஜய், லதா என்றான். பேசவில்லை அவள். இரவு மாத்திரைகளை அவளுக்கு கொடுத்து உன்னோட கோபம் குறையிற வரைக்கும் நான் காத்திருக்கேன் லதா என்றவன் போர்வையை இழுத்து அவளை முழுவதும் போர்த்திவிட்டு அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். விஷ்ணு நேராக ஒரு ஷாப்பிங் மாலில் காரை நிறுத்தினான். சீக்கிரம் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துக்கோங்க, டைம் ஆயிடுச்சு, பூட்டிட போகிறாங்க. ஸ்ரீ, இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். விஷ்ணு, எவ்வளவு நாள் இதையே போட முடியும்? உண்மைதான். அவளும் கீழே இறங்கி தயங்கினாள். விஷ்ணு, 1819 பின் நம்பர் இந்தாங்க, கார்டு. அப்படியே குழந்தைக்கும் வேண்டியது வாங்கிக்கோங்க. தயங்காதீங்க, இந்தாங்க. அப்புறம் செலவை பற்றி நினைக்காதீங்க, நான் உங்ககிட்ட திரும்ப வாங்கிக்கிறேன். ஸ்ரீயும் வேறு வழி இல்லாமல் வாங்கி கொண்டு உள்ளே போனாள். அவளுக்கு குழந்தைக்கு சாருவுக்கு வேண்டிய துணிமணி எடுத்து கொண்டு வந்தாள். விஷ்ணு அவளை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கு போனான். ஸ்ரீ தூங்கும் திவ்யாவை தோளில் போட்டுக்கொண்டு தயங்கி நுழைந்தாள். பின்னாலே அவளுடைய ஷாப்பிங் பேக் எல்லாம் தூக்கி கொண்டு விஷ்ணு நுழைந்தான். அவளை பார்த்த விஷ்ணுவின் அம்மா சாவித்திரி உறைந்து நின்றாள். மருமகளை நிஜமாவே கூட்டிட்டு வந்துட்டானோ, அதுவும் ஒரு 5 வயது குழந்தையுடன்? எதுவும் பேசாமல் நின்ற அம்மாவை பார்த்து சைகை செய்தான். சுய நினைவுக்கு வந்தவள் வாங்க என்றாள் சாவித்திரி. அம்மாவுக்கே உண்டான ஒரு ஆர்வத்தில் அவள் கழுத்தில் தாலி இருக்கா, காலில் மெட்டி இருக்கா என்று கவனித்தாள். விஷ்ணு, அம்மா, இவங்க ஸ்ரீ, குழந்தை திவ்யா. அம்மா வாங்க, சாப்பிட்டீங்களா? இல்லை நான் ஏதாவது செய்யட்டுமா? ஸ்ரீ, இல்லை மேடம், நாங்கள் சாப்பிட்டு தான் வந்தோம். என்னது மேடம்மா என சாவித்திரி யோசித்தாள். அம்மா, சரி, நீ இவங்களை கெஸ்ட் ரூமுக்கு கூட்டிகிட்டு போ. விஷ்ணு, ஸ்ரீ நீங்கள் வாங்க என்று ஒரு கெஸ்ட் ரூமுக்கு கூட்டி போனான். நீங்கள் ஹீட்டர் போட்டு நல்லா குளிங்க, அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று சொல்லி அவங்க பேக் எல்லாம் அந்த ரூமில் வைத்து விட்டு கிளம்பினான். ஸ்ரீ, சரி, தேங்க்ஸ், குட் நைட். விஷ்ணு, குட் நைட், டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்று சொல்லி நிம்மதியாக வெளியே வந்த விஷ்ணு அம்மா என்றான். அம்மாவுக்கு விளக்கம் சொல்லணுமே, இல்லைன்னா அவங்களே எல்லாம் யோசித்து முடிவு பண்ணிடுவாங்க. அம்மா, ஏண்டா மருமகளை கூட்டிட்டு வான்னு சொன்னால் பேத்தியும் சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்க. குழந்தைக்கு 5 வயசும் இருக்கும் போல இருக்கு. நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லை? விஷ்ணு, அம்மா, நீ கொஞ்சம் ஓவராக யோசிக்கிற என்ற விஷ்ணுவின் கையில் உள்ள காயத்தை பார்த்து, என்னாச்சுடா, தொட்டு பார்த்து ரொம்ப வலிக்குதா? விஷ்ணு, ஒன்றுமில்லை, கார் டோரில் கை வச்சு நச்சுக்கிட்டேன், ஊசி போட்டுக்கிட்டேன், ஒன்றும் வலிக்கலை. அம்மாவிடம் போய் சொல்கிறது ஈஸி, எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க, அப்படியே நம்பிடுவாங்க. அம்மா, ஆமாம், இவ்வளவு ராத்திரியில் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருக்க, நான் கொஞ்சம் எனக்கு சாதகமாக யோசிச்சா தப்பா? விஷ்ணு, அம்மா, எனக்கு புரியுது உன்னோட ஆர்வம், உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கா? அம்மா, அடப்பாவி, வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்ட, அப்புறம் எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்குற. சரி, உனக்கு பிடிச்சிருக்கா? விஷ்ணு, என்னமோ தெரியலை, அவளை பார்த்த உடனே அவளை ரொம்ப பிடிச்சிடுச்சு. அவள் என்னோட வாழ்நாள் முழுசும் இருக்கணும்னு தோணுது. அம்மா, கடவுளே, என்னோட வேண்டுதலுக்கு செவி சாச்சிட்ட. இவ்வளவு நாள் நீ இருந்த பிடிவாதத்துக்கு நான் தினமும் பயந்துட்டே இருந்தேன். என்னோட பையன் கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்துடுவானோன்னு பயந்துட்டேன். உங்கள் கல்யாணம் முடிஞ்சவுடன் திருப்பதி போயிட்டு வந்துடலாம் என்று விஷ்ணுவின் நெற்றியில் முத்தமிட்டான். விஷ்ணு, என்னம்மா, அதுக்குள்ளே கல்யாணமும் முடிவு பண்ணிட்ட? அம்மா, அதெல்லாம் தள்ளி போட முடியாது. உன்னோட மனசு மறுபடி மாறிடுச்சுன்னா என்னால் ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, அந்த குழந்தை உன்னோட பொண்ணா? இல்லைனாலும் பரவாயில்ல, உனக்கு குழந்தை தானே, உனக்கு பிடிச்சா எனக்கு ஓகே தான். விஷ்ணு, ஐயோ அம்மா, உனக்கு எப்படி புரிய வைப்பேன்? கிட்டத்தட்ட என்னோட பொண்ணுன்னு சொல்லலாம்.
அவள் ஸ்ரீயோட பொண்ணாக இருக்கிற வரைக்கும் எனக்கும் அவள் பொண்ணு தான். சாருலதா ஸ்ரீ வாழ்க்கையில் நடந்த எல்லா கதையையும் சொன்னான். அம்மா பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தே விஷ்ணுவை நிமிர்ந்து பார்க்காமல், அந்த பொண்ணால் உனக்கு ஒன்றும் ஆபத்து வந்துடாது இல்லை? விஷ்ணு அம்மாவின் கையை பிடித்து கொண்டு, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தாலும் அவளை ஆபத்தில் விட முடியாதம்மா. அம்மா சாச்சா, நான் அப்படி சொல்ல வரல. நீ உன்னையும் பார்த்துக்கோ, அவளையும் பார்த்துக்கோ. எனக்கு இருக்கிற ஒரே உறவு நீதான்டா. விஷ்ணு, என்னை நம்புமா, நான் பார்த்துக்கிறேன். அம்மாவின் முகம் சந்தோஷத்திலிருந்து சங்கடத்துக்கு மாறியதை அவனால் பார்க்க முடிந்தது. அம்மா சிரிப்பை வர வைத்து கொண்டு, சரி போய் தூங்கு, காலையில் பேசலாம், குட் நைட். விஷ்ணு, அம்மா ப்ளீஸ் ஏதாவது சொல்லுமா. அம்மா, உன்னோட ஸ்ரீ சித்ராவை எனக்கு பிடிச்சிருக்கு, போதுமா? நாளைக்கு காலையில் நான் அவகிட்ட பேசுகிறேன், ஓகேவா? விஷ்ணு, தேங்க்ஸ் அம்மா என்று அம்மாவின் கன்னத்தில் முத்தமிட்டு அவனுடைய ரூமுக்கு போனான். அம்மா அவன் போவதை பார்த்து அவளும் அவளுடைய அறையில் நுழைந்து கொண்டாள். இப்போதைக்கு தூங்க முடியாது என்று சுந்தரகாண்டம் படிக்க ஆரம்பித்தாள். கடவுள்தான் என்னோட குழந்தைகளை காப்பாற்றணும். விஷ்ணுவும் தூங்கவில்லை. காலையிலேந்து நடந்ததை அசை போட்டு கொண்டிருந்தான். அவள் கடித்த இடத்தை தடவி முத்தமிட்டான். ஆனால் ஸ்ரீ இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்குவா? அவளுக்கு என்னை பிடிக்குமா, அவளுக்கு என்னை பிடிக்கலைனா என யோசிக்க ஆரம்பித்தவனுக்கு தூக்கம் ரொம்ப தூரம் போனது. ஹாஸ்பிட்டல். அஜய் தூங்கும் லதாவை பார்த்து கொண்டிருந்தான். தலை, கையில், கால்களில் கட்டு இருந்ததை பார்த்து மனசு துடித்து கொண்டிருந்தது. எப்படி அவனுங்களை சும்மா விட முடியும்? அஜய், சுந்தர் அவனுங்களை என்ன பண்ணின? சுந்தர், சார் நீங்கள் தான் சொல்லணும். அஜய் சில விஷயங்களை சொல்ல, சுந்தர், சார் கண்டிப்பாக அப்படி பண்ணணுமா? அஜய், என்னோட பொண்டாட்டி எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? அவள் பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன். சுந்தர், சாரி சார், நான் செய்கிறேன் என்று ஃபோனை வைத்தான். மறுபடி அவனோட பார்வை அவனுடைய லதா மேல். சாரு கண் விழித்து பார்க்கும்போது அஜய் அவள் முன்னால் ஒரு சேர் போட்டு அமர்ந்து தலையை பின்னால் சாய்த்து கொண்டு தூங்கி கொண்டிருந்தான். அவன் முழுக்கை சட்டை முழங்கை வரை இழுத்து விட்டிருந்தான். அவன் கையில் ஏற்பட்ட ஆசிட் அட்டாக் புண்ணார துவங்கியிருந்தது. அவன் முகத்தில் உள்ள சோர்வு அவனுக்கு அடுத்தடுத்து ஏற்பட்டு கொண்டிருக்கும் மன தாக்கத்தின் விளைவை காட்டி கொடுத்தது. அவன் சாருவின் மன்னிப்புக்காக ஏங்கிக் கொண்டிருப்பது நன்றாக தெரிந்தது. அவன் அம்மாவை பார்த்து சண்டை போட்டிருப்பானோ என்ற சந்தேகத்தை சாருவுக்கு ஏற்படுத்தி இருந்தது. சாருவுக்கு அவனுடன் திவ்யாவும் அவளும் இருந்த அந்த ஒரு நாள் மனதில் வந்து போனது. ஒரு நாள் சந்தோஷத்துக்கு கொடுத்த விலை ரொம்ப அதிகம்தான். ஆனால் இதில் அஜயோட தப்பு எங்கே இருக்கு? கல்லூரியில், ஹாஸ்பிட்டலில், ஆசிரமத்தில் எத்தனை பேர் கேவலமாக பேசியிருப்பார்கள். கல்யாணம் ஆகாமல் ஒரு குழந்தைக்கு தாயானது பற்றி எவ்வளவு அவமானப்பட்டிருக்கணும். ஆனால் ஒரு நாள் கூட சாரு வருத்தப்பட்டது இல்லை. அஜய் அவ்வளவு காதலித்தாள். அவன் குழந்தைக்கு அவள் அம்மா என்பதை ஒரு பெருமையாக தான் பார்த்தாள். ஆனாலும் இத்தனை அவமானத்தை சுமந்து அது அவளுக்கு பெருமையாக மாறும் தருணம் அவள் கல்யாணம். அவன் அவள் கழுத்தில் தாலி கட்டியதற்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனால் அவளுக்கு பயம்தானே வந்தது. அவள் அவனை காதலித்த காதல் முழுவதும் மறு உருவமாக திவ்யா இருந்தாள். இந்த உலகத்தில் திவ்யாவை இழந்துடுவேனோ என்ற பயம் எல்லாத்தையும் வெறுக்க வைத்தது. அவள் யோசனையின் இடையில் ஒரு இருமல் வரவும் அஜய் சட்டென்று எழுந்து அமர்ந்தான். சாரு கண்ணை மூடிக்கொண்டான். ஆனாலும் அவளை அறியாமல் மறுபடி வந்த இருமல் அவளை கண்மூடி நடிக்க விடவில்லை. அஜய், லதா தண்ணி குடிக்கிறியா? சாரு தலையை சரி என்பது போல ஆட்டினாள். அவள் பிளாஸ்கில் இருந்த சுடுநீரை அவள் குடிக்கும் பதத்தில் கொண்டு வந்து அவளை கையால் தூக்கி அவன் மேல் அவளை சாய்த்து கொண்டு கொடுத்தான். அவள் குடித்து கொடுத்த டம்ளர் வாங்கி வைத்து அவன் தாங்க முடியாத ஆற்றாமை காரணமாகவோ என்னவோ இவ்வளவு நேரம் மனதில் பூட்டி வைத்திருந்த துக்கத்தை தொடர்ந்து அடக்க முயற்சி செய்து அது முடியாமல் அவளை கட்டிக்கொண்டு கதறினாள். லதா, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ். உன்னை இனிமேல் கஷ்டப்பட விட மாட்டேன். சீக்கிரம் உடம்பு சரியாகி என்னிடம் வந்துடு லதா. நான் பாதுகாப்பாக உன்னை பொக்கிஷமாக வச்சு காப்பாற்றுறேன். லதா, மறுபடியும் என்னை விட்டு போயிடாதே.
நீ இல்லாத இந்த 6 வருஷம் எனக்கு நரகமாக இருந்தது லதா. மறுபடி அந்த நரகத்திலே என்னை தள்ளிடாதே ப்ளீஸ். நீ நம்ம குழந்தை சந்தோஷமா ஒன்றா இருக்கலாம். அவன் மேல் உருகி போனாள். ஆனால் அதை ஒத்துக்கொள்ள மனம் விரும்பவில்லை. அவள் இழந்ததை யாரால் மீட்டுத் தர முடியும்? இல்லை, இனிமேல் அவனுடைய அம்மாவால் எந்த பிரச்சனையும் வராதுன்னு எப்படி நம்ப முடியும்? அவளுடன் சேர்ந்து ஸ்ரீயும் திவ்யாவும் பட்ட கஷ்டம் மறக்க முடியுமா? அவள் அப்படியே ஒரு உணர்ச்சியும் காட்டாமல் சிலை போல அவன் அணைப்பில் இருந்தாள். அஜய் அவளின் செய்கையில் அவளின் பதிலை புரிந்து கொண்டான். அஜய் அவன் கண்ணீரை அடக்கி கொண்டு அவள் ஏதும் பேசாததைக் கண்டு அவளை படுக்க வைத்து அஜய் ஐ எம் சாரி சொல்லி வெளியே போய் உட்கார்ந்து கொண்டான். அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு மறுபடி உள்ளே போய் அவள் முன்னால் எப்பவும் போல உட்கார்ந்து கொண்டான். என்னவோ சாரு முகம் போர்வைக்குள் புதைந்து இருந்தது. அவளின் விசும்பல் சத்தம் எளிதாக கேட்டது. அஜய்க்கு புரிந்தது, அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அது தெரிந்தும் லதா என்றழைத்தான். உடனே அவள் உடல் ஒரு விறைப்புக்கு போனது. அவள் முகத்தில் இருந்த போர்வையை விலக்கி அவள் கண்களை துடைத்து விட்டு தண்ணி குடிக்கிறியா? அவன் மறுபடியும் அவளுக்கு தண்ணீர் கொடுத்து படுக்க வைத்தான். இருவரும் தூங்கவில்லை. ஆனால் இருவருக்கும் இடையில் அமைதி மட்டும் இருந்தது. இருவரும் அவரவர் யோசனையில் ஆழ்ந்திருந்தனர். சாரு ஒரு வாராக மாத்திரைகள் மற்றும் உடல் சோர்வு தந்த களைப்பில் தூங்கி போனாள். அஜய் என்ன முயற்சி செய்தும் சாருவிடம் இருந்து அவனுக்கு சாதகமான பதில் வராததற்கு மிகவும் வருத்தப்பட்டான். ஆனாலும் அவனால் அவளை வெறுக்க முடியாது. அவன் மெல்ல எழுந்து வந்து ஹாஸ்பிட்டல் கேட் வெளியே நின்று ஒரு தம் பற்ற வைத்தான். ஆனாலும் அஜய், நீ எடுத்த முயற்சி பத்தாது. இன்னும் அதிகம் முயற்சிக்கணும். சும்மாவா? அவள் அஜயோட பொண்டாட்டியாச்சு. அவளோட காதல் கிடைக்க இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என மனதுக்குள் சொல்லி கொண்டான்.